இத மினிகோவான்னு சொல்றதுல தப்பே இல்லைங்க. டே 2 ஆன வர்க்கலால காலையில எஞ்சி சரசரன்னு நடந்து போயிட்டு இருக்கோம். எங்கன்னு தானே கேக்குறீங்க? இந்த அருமையான வியூ பாயிண்ட பாக்குறதுக்கு தான். அப்புறம் மேல சுத்தி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. அப்புறம் தூரத்துல ஒண்ணு தெரியுது, அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் குடுகுடுன்னு கீழே இறங்கி போயிட்டேன். கீழே பார்த்தா ஃபாரினர்ஸ். அட இத மினிகோவான்னு சொல்றதுல தப்பே இல்லைங்க. பாருங்களேன் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. உண்மையிலேயே நம்ம கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். ஃபாரினர்ஸ் எல்லாம் சன் பாத் தான் எடுக்கிறாங்க, நீ சாண்ட் பாத் எடுறான்னு போட்டு படுக்க போட்டாங்க. ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஃபாரினர்ஸ் ஒருத்தங்க வந்து நம்ம மேல மண்ணை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. சரி அந்த புதைச்ச மண்ணுல இருந்து ஏந்திரிச்சலான்னு பார்த்தா 2 பேரும் பொட்டு பொட்டுன்னு மேல விழுகுறாங்க. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்துக்கவங்களை வண்டி கிடைக்குமாடா? ஆளவிரா சாமி அப்படின்ட்டு ஏஞ்சி குடுகுடுன்னு ஓடி போய் கடல்ல விழுந்துட்டேன். சரி அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற நம்ம மதுரை மெஸ்ஸுங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க போயிருந்தோம். வர்க்கலாலே இந்த கடையில மட்டும் தாங்க பரோட்டாக்கு சால்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. டேஸ்ட்டும் நம்ம ஊர்ல சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நீங்க வர்க்கலா போனீங்கன்னா கண்டிப்பா இந்த மதுரை மெஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.